Hello everyone, welcome to the midweek market update. So நம்ம சொன்ன லெவல் நிஃப்டியில் வந்தாச்சு 24,600 to 24,760. ஓகேங்களா, எக்ஸாக்டாக அங்கே ப்ரைஸ் ரீச் ஆயிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த லெவல் தான் நம்ம இந்த லோலேருந்து பேசிட்டு இருக்கோம். ஏன் இந்த லெவல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கிருந்து தான் ட்ரெண்டே கன்ஃபார்ம் ஆக போகுது. அதாவது நியூ ஆல் டைம் ஹைஸா இல்லை மறுபடியும் ஒரு டிக்ளைன், ஒரு லேக் கரெக்டிவ் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரைஸ் திரும்புமா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற ஏரியா வந்து இந்த ஜோன் தான். ஓகேங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் ஜோனில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இனிமேல் தான் நம்ம ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ண முடியும். எலியாட் வேவ் டேர்ம்ஸில் வேவ் 3 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கா, இல்லை கரெக்டிவ் பேட்டர்ன் தான் இப்போ எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கா. கரெக்டிவ் பேட்டர்னா நான் இங்கிருந்து சொல்கிறேன், இது எல்லாமே ஒரு கரெக்டிவ் ரைஸ் தானா, இல்லை ஆல்ரெடி 1 2 3ன்னு ஆரம்பிச்சாச்சா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிற இடம் இதுதான். ஸோ அந்த ஜோன் வந்தாச்சு, இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு சில சார்ட்ஸ் காட்டுறேன். ஈவன் தோ வந்து இது கரெக்டிவ் வேவா இல்லை வேவ் 3ஆன்ட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லையும் இங்கிருந்து இது எல்லா ப்ரைஸ் ஆக்ஷனையும் எல்லா ரிவர்சல்ஸும் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 4th ஏப்ரல் ப்ரைஸ் வந்து எண்டிங் டயகனலாக வரும். இங்கே இருக்கும்போது நான் ஷேர் பண்ணினேன், அந்த ஃபோட்டோ எடுக்கல. எண்டிங் டயகனலாக வரும், 2200 ஜோனுக்குள்ள ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது வந்து 4th ஏப்ரல். அடுத்து பாருங்கள் 1st மே. ஸோ எக்ஸாக்டாக அங்கேருந்து தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. எப்படி துல்லியமாக ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள், அந்த இடத்துலேருந்து தான். ஓகேங்களா, சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப் ஃபில் பண்ணுற ஜோன் வரும், 23,140 அந்த ஜோனுக்கு வரும்னு பேசணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேப் ஃபில்லிங் ஜோனுக்கு ப்ரைஸ் வந்துச்சு. ஸோ இங்கிருந்து திரும்பி பாருங்கள் 24,760. இப்போ நம்ம பேசணும் இல்லையா, அந்த 24,760 நம்ம இங்கேயே மார்க் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து இந்த ஜோனுக்கு வரணும் அப்படின்ட்டு நம்ம பேசணும். ப்ரைஸ் வந்து மேலே வந்துச்சு, மினிமம் வந்து 24,600 சொல்லியிருந்தேன். 24,600லேருந்து 24,759 ஜோன் வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இந்த ஹை பார்த்தீங்கன்னா 24,600 வராமல் ஒரு 70 பாயிண்ட்ல திரும்பிடுச்சு. ஸோ அந்த 70 பாயிண்ட் திரும்பினாலும் கூட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ப்ரைஸ் சம்ஹவ் ஒரு பேட்டர்னில் மறுபடியும் மேலே வரும். மேலே வந்து 24,600 to 24,760 ஜோனுக்கு வரலாம். ஏன்னா இந்த பேட்டர்னுக்கு 24,600 ப்ளஸ் அப்படிங்கிறது மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுவும் WXYO 1 2 3 4 5 வாட் எவர் வித் வேவ் பேட்டர்ன், ஆனால் ப்ரைஸ் மேலே வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி தான் ப்ரைஸ் மேலே வந்திருக்கு. அதுவும் எக்ஸாக்டாக 24,760லேருந்து ப்ரைஸ் திரும்பி இருக்கு, நம்ம சொன்ன லெவல் தான். ஓகேங்களா, பட் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஸ்டில் தெர் ஆர் சான்சஸ் ஆஃப் அனதர் ஹை. ஏன்னா நம்ம 2 லெவல் மார்க் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஜோன், ஃபர்ஸ்ட் சிங்கிள் லெவல் தான் மார்க் பண்ணியிருந்தேன். 24,759ம் 25,165 மார்க் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு ஒரு ஜோன், இது ஒரு ஜோன், இப்போ இது ஒரு ஜோன். ஸோ இந்த இடத்துல இங்கிருந்து சப்போர்ட் அப்படி இல்லைன்னா மேபி இந்த 24,350 ஜோனில் சப்போர்ட் வாங்குச்சு அப்படின்னா நமக்கு 1 more ஹை போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது நிஃப்டி. ஓகேங்களா, இதை பற்றி இன்னுமே டீட்டெயில்டாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டாக் சார்ட்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதாவது இண்டைசஸ்லேயே நம்ம இவ்வளோ துல்லியமாக கண்டுபிடிக்கும் போது ஸ்டாக் சார்ட்ஸ் வந்து சம்வாட் ஈஸியர். ஏங்க வாலட்டிலிட்டி கம்மி, நிறைய ஈவெண்ட்ஸ் கம்மி, சரிங்களா. அதனால வந்து இண்டைசஸை விட ஸ்டாக் சார்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ரிவர்சல்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில எக்ஸாம்பிள்ஸ், டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், இது வெறும் ரொம்ப சிம்பிளான அனாலிசிஸ். 1 2 3 4 5 அவ்வளோதான். ஒரு இம்பல்ஸ் வேவ் 4 முடிஞ்சதுக்கப்புறம் வேவ் 5 வரணும். அந்த வேவ் 4 எங்கே ஸ்டாப் ஆகும்னு மார்க் பண்ணியிருக்கேன், சம் ஃபிப் நம்பர்ஸ். அதில் மார்க் பண்ண லைன் பார்த்தீங்கன்னா 1135, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1135.71 பாருங்க, 1135.71 எக்ஸாக்டாக அங்கிருந்து 1280 நினைக்கிறேன். இப்போ அது மட்டும் முக்கியம் கிடையாது. இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கேன், 1 2 3 4 5 வேவ் 5க்கு அப்புறம் என்ன ஆகணும், ப்ரைஸ் டிக்ளைன் ஆகணும். இப்போ ஐ திங்க் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1100 கீழே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே இருக்கு ப்ரைஸ், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி துல்லியமாக நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அடுத்து யூஎஃபிஎல் பார்பிக்யூ உங்க ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 183. இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 750 to 780 நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 300%, மோர் தென் 300%, 3 times நம்ம போட்ட கேபிட்டல் ட்ரிபிள் ஆயிருக்கு. ஓகேங்களா, எப்பவுமே வந்து ஒரு ஜோனில் நம்ம ஒரு லெவலில் நம்ம ப்ரிசைஸாக எதிர்பார்க்க முடியாது. எஸ், அனாலிசிஸ்க்கு எதிர்பார்க்கலாம், பட் ட்ரேடிங் வரும்போது ஒரு ஜோன். ஓகேங்களா, அந்த ஜோன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எலியாட் வேவ் மூலமாக நல்ல ஒரு ரிவர்சல் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது அடுத்த சார்ட் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், குவாலிட்டி வால்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். இங்கிருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 34.5, செகண்ட் வந்து 40. ஓகேங்களா, இது வந்து இங்கே இருக்கும் போதே நம்ம
எதிர்பார்த்தது. இங்கே நான் போட்டுட்டு எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். 26.55 இங்கே தான் என்ட்ரி கொடுத்துருந்தேன் அப்படின்ட்டு. ஒன்ஸ் ப்ரைஸ் மூவ் ஆக ஆரம்பித்த உடனே அந்த ஃபஸ்ட்டு 40.11 இருந்தது ஒரு லெவல். ஏன்னா அப்போ எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ப்ரைஸ் மூவ் ஆகும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஜோன் நமக்கு வேணும். எப்பவுமே ஒரு லெவலில் ப்ரிசைஸ் எதிர்பார்க்காதீங்க, ஒரு ஜோன் நமக்கு வேணும். சப்போர்ட் ஆகட்டும், ரெசிஸ்டன்ஸ் ஆகட்டும், வாட் எவர். ஸோ 39.55லேருந்து 40.11 அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் என்னாச்சுன்னு நீங்களே பாருங்கள். எக்ஸாக்டாக 39.55, மேபி ஒரு டெசிமலில் மிஸ் ஆயிருக்கு. மேபி 39.5 ஆர் 5152 அந்த மாதிரி ப்ரைஸ் ரீச் ஆகிட்டு இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள். 30க்கே வந்துருக்கு. ஓகேங்களா? 40 ரூபா ஸ்டாக் வந்து 10 ரூபா எங்கே இருக்குன்னா நீங்களே பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுமே கிடையாது, எந்த ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. அப்புறம் எப்படி இங்கே இருக்கும் போதே நமக்கு ப்ரைஸ் இங்கே போகும்னு தெரியும், அதுக்கப்புறம் இறங்குன்னு தெரியும். இதுதான் இந்த வேவ்ஸும் ஃபிப்ஸும் யூஸ் பண்ணுற டெக்னிக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் லெஃப்ட்லேயே இல்லைன்னா கூட இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்த சார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டான எக்ஸாம்பிள் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது வந்து நான் அக்டோபரில் நம்மளோட இங்கிலீஷ் லைவ் செஷனில் டிஸ்கஸ் பண்ண சார்ட் அது. ஓகேங்களா? இது வந்து 5 வேவ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ டாடா கன்சூமர் 5 வேவ்க்கு அப்புறம் என்ன ஆகும்? ஏபிசின்னு கீழே வரணும். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஸோ அந்த ஏபிசி கண்டினியூ ஆகும். அந்த சி வந்து 336க்கு வரும்னு சொல்லிட்டு ஃபிப் நம்பர் வச்சு நான் மார்க் பண்ணிடுறேன். நம்பர் மட்டும் பார்த்துக்குங்க, 336. ஸ்லோவாக மார்ச்சில் 337 336 அந்த ஜோனுக்கு வந்துச்சு. ஸோ இங்கே வந்து என்ன அர்த்தம்? 5 வேவ்க்கு அப்புறம் 3 வேவ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸ் மறுபடியும் திரும்புன்னு அர்த்தம். ஸோ என்னாச்சு? ப்ரைஸ் திரும்பி 650ன்னு நினைக்கிறேன், 650 வரைக்கும் போயிருக்கு. இது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, லெவல் பாருங்க. நம்ம 337, லோ வந்து 327. ஸோ 100%. ஓகேங்களா? இது வீக்லி சார்ட். ஃபியூ வீக்ஸில் 100% மூவ் நடந்திருக்கு. ஸோ இதுதான் எலைட் வே பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர்னஸ், அதாவது இங்கே இருக்கும் போது இங்கே இறங்குங்கிற ப்ரிப்பேர்னஸ், இங்கே சர்டன் கன்ஃபர்மேஷன் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் பெஸ்ட் ரிஸ்க் ரிவார்ட். ரிஸ்க் ரிவார்ட்னு சொல்லும் போது 1:1 1:3 தான் நம்ம யூஸ்வலாக சொல்றது. தட்ஸ் தி பெஸ்ட் மெத்தட். ஓகேங்க? 1:2 1:3 தான் மினிமம் இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரேட் எடுக்க முடியும். பட் எலைட் வே பொறுத்த வரைக்கும் ஈவன் பியாண்ட் 1:5 1:7 பொசிஷனல் ட்ரேட்ஸில் சொல்கிறேன். ஓகேங்களா? சிக்னிஃபிகன்ட் சப்போர்ட்டில் நம்ம திரும்புறதுக்கு முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி திரும்பும் போதே வாங்குறதுனால நல்ல பெஸ்ட் ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எலைட் வேவை ரொம்ப ப்ராப்பராக கற்றுக்கணுன்னா நீங்கள் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோர்ஸோட ப்ரைஸ் இங்கிலீஷ் வெர்ஷனோட நான் கம்மியாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது வெரி லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம். சீக்கிரம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க, ப்ரைஸ் கண்டிப்பாக அதிகமாகும். ஓகேங்களா? எந்த ஒரு குவாலிட்டி கண்டென்ட்ல எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. நான் தமிழில் பண்ணியிருக்கேன்னு ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஒரு டிஸ்கவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது இப்போ ப்ரைஸ் சீக்கிரம் ரைஸ் ஆகிடும். ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் தேவையில்லை. ஈவன் 30,000 கூட தேவையில்லை. ஓகேங்களா? நிறைய கோர்ஸ் வந்து 50,000, 1 lakh 2 lakh 3 lakh அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். என்னோட கோர்ஸ் 100% ப்ராக்டிக்கல், வெறும் தியரி மட்டும் கிடையாது. அதுவும் கம்மியான ப்ரைஸில் கம்பேர் டு தி அதர் கோர்சஸ். ஓகேங்களா? ஸோ வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக கற்றுக்கணும், நம்மளே ட்ரேட் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், ஸ்கில் லைஃப் லாங் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ரெஜிஸ்டர் மை கோர்ஸ். அதுவும் கொஞ்ச நாளில் ப்ரைஸ் அதிகமாகும். ஸோ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு தி மிட் வீக் மார்க்கெட் அப்டேட். எஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிஃப்டி ஒன் மோர் ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆல் தீஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டும் பொழுது தான் நம்ம வேவ் 3 அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் இங்கே தாண்டாத வரைக்கும் அது கரெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் இங்கே வாங்குச்சு, ஒன்லி ஆல்ரெடி இந்த லோவில் வாங்கணும், இல்லைன்னா ஒன் மோர் லோ இந்த 24,350 ஜோனில் வாங்குச்சு அப்படின்னா அனதர் ஹை எதிர்பார்க்கலாம். அந்த ஹை மேபி 25,000 to 25,150 165 ஜோன் எதிர்பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஜோன். ஓகேங்களா? ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, பட் அனதர் ஹைக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சப்போர்ட் வாங்கணும். ஓகேங்களா? நம்ம சொன்ன லெவலில் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் முக்கியமாக கவனிக்கணும் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்ட்டு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொன்னேன், நிஃப்டிங்கோட இந்த ஹை மேக் பண்ணிடும் அப்படின்ட்டு. பட் பேங்க் நிஃப்டியில் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டிங்கோட ப்ரீவியஸ் ஹை தாண்டிடுச்சு, பட் பேங்க் நிஃப்டி இன்னும் தாண்டல. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 58,600 தாண்டினா தான் நம்ம 59,000 59,300 இதெல்லாமே எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது தாண்டினா மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அது வரைக்கும் தட் இஸ் அ லேக் இன் தி பேங்க் நிஃப்டி. நம்ம இதெல்லாமே போன வீடியோவில் பேசணும். அதே தான். ஏன்னா இப்போ வரைக்கும் பாருங்கள் ப்ரீவியஸ் ஹை தாண்டல, ஆனால் நிஃப்டி தாண்டிடுச்சு. இது இங்கே இருக்குது. ஸோ அதான் அந்த வித்தியாசம் நான் சொன்னேன். ஸோ லெட் அஸ் see, நிஃப்டி மேலே போகிறதுக்கு இன்னுமே வாய்ப்பு இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி இந்த ஹை தாண்டினா தான் உங்களுக்கு 59,000. ஓகேங்களா?
ஏன்னா நீங்கள் ஸ்மால் கேப் பார்க்கணும். ஸ்மால் கேப் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 19,800 வந்திருக்கு. எக்ஸாக்டாக இப்போ அங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது, ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி சர்டன் ஜோன் 19,800 to 20,000 இம்பார்ட்டன்ட் ஜோன். மேபி இப்படி ஒரு புல் பேக் வந்துட்டோ இல்லை ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டோ இப்படி ப்ரைஸ் இப்படி மேலே போச்சு அப்படின்னா இது இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட் ஜோனாக மாறும். ஏன்னா இப்படி இது மார்க் பண்ண முடியும். 1 2 3 4 5 1 2 3 4 5க்கு அப்புறம் ஒரு ஏபிசி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதுக்காக நான் சொன்னேன். இது எப்போ நெகேட் ஆகும்னா எனி கேப் அப் ஆர் கண்டினியூஷன் ஆஃப் ஃபாஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் லைக் திஸ். இந்த மாதிரி எபோவ் 20,000க்கு மேலே ரொம்ப ஃபாஸ்டான ப்ரைஸ் ஆக்ஷன் மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அந்த வியூ மாறுமே தவிர அது வரைக்கும் நான் எதிர்பார்க்கறது ஒரு டீசெண்டான புல் பேக் ஆர் கரெக்ஷன். ஓகேங்களா, இது வரைக்கும் சொல்ல போனால் இது வரைக்கும் கூட வரலாம். ஸோ அதுதான் நான் இப்போதைக்கு எதிர்பார்க்குறேன். ஸோ டியூரிங் திஸ் டைம் இப்படி மார்க்கெட் இறங்கும் போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன பண்ண போகுது, இங்கே நிற்குமா இல்லை ஒரு டீப்பர் புல் பேக் கரெக்ஷன் போகுதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கணும். சரிங்களா, அதனால தான் சொன்னேன் கரெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. வேவ் 3ன்ட்டு இப்போதைக்கு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதுக்கு சர்டன் கன்ஃபர்மேஷன் வேணும். நம்ம சொன்ன லெவல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்க்கணும். என்னை கேட்டால் இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தாண்டினா மட்டும்தான் நம்ம இது வேவ் 3ன்னு கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் என்னோட அப்டேட். நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நான் போன வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். இப்படி போச்சுன்னா ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இடம் இப்படி போகும்போது இந்த 32,200 32,500 ஜோனை தாண்டுனா ஓகே. அப்படி தாண்டல அப்படின்னா உங்களுக்கு ஒரு புல் பேக்கோ அல்லது ஈவன் ஒரு டிக்ளைனே வரலாம். பட் சப்போஸ் இப்படி மேலே போகிற ஸ்டாக் மேலே போகிற ப்ரைஸ் 32,500 தாண்டி கம்ஃபர்டபுளாக போகுது அப்படின்னா புல் பேக் வரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அப்படி தாண்டதுக்கப்புறம் வர்றது வந்து கரெக்ஷனாக இருக்காது, மோஸ்ட்லி ஒரு புல் பேக்காக தான் இருக்கும். புரியுதுங்களா, 32,200லேருந்து 32,500க்குள்ளேயே இதே மாதிரி போய் ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஒரு புல் பேக், இல்லைன்னா டீப்பர் கரெக்ஷன், ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை தாண்டிடுச்சு 32,500 33,000 போயிடுச்சு, அது கம்ஃபர்டபுளாக தாண்டி இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி கரெக்ஷன் வரும். ஆனால் அது புல் பேக்கோட ஸ்டாப் ஆகிடும். டீப்பர் டிக்ளைன் வராமே போகலாம், கரெக்ஷன் இங்கேயே முடிஞ்சு. அதுதான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் அப்டேட் ஃபார் திஸ் மிட் வீக். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எலியாட் வே வந்து கற்றுக்கணும், தமிழில் உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா என் கோர்ஸ் இருக்குது, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராக்டிக்கல் வே, 400க்கும் மேற்பட்ட சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அத்தனையுமே எலியாட் வேவ் சார்ட்ஸ். உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் ரொம்ப தெளிவாக ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணோம்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோர்ஸ் ப்ரைஸ் இங்கிலீஷ் வர கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து நம்ம தமிழில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த ப்ரைஸ் கூடிய சீக்கிரம் ரிவைஸ் ஆகும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த லெவல்ஸ் அண்ட் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். எந்த வகையிலும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம். நானும் எந்த வகையிலும் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நான் பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. சரிங்களா, ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.